அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தேசிய குடற்புழு நீக்க நாள், நேஷனல் டீவர்மிங் டே. பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த திட்டம், இந்த விழா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இன்றும் கூட பெருமளவில் நம்ம மக்களை பாதிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 6 மாதத்திலிருந்து 59 மாதம் வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 57 விழுக்காடு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகை இருக்குன்னு நம்ம சர்வே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள்ல பாத்தீங்கன்னா 15 முதல் 49 வயது இருக்கிற பெண்கள்ல கிட்டத்தட்ட 53 விழுக்காடு இருக்கிற பெண்களுக்கு இந்த ரத்த சோகை, இந்த நோய் பாதிப்பு இருக்கு. இதனால நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத இந்த குடற்புழு மாதிரி இருக்கிற காரணிகள்னால இந்த ரத்த சோகை ஏற்படுறதுனால அன்றாடம் நம்ம செயல்முறைகள்ல பெரிய பாதிப்பு ஏற்படும். குழந்தைகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கற்றல், அவங்களால எஃபிஷியண்டாக பள்ளியில் கவனம் செலுத்த முடியாது. அவங்களுடைய மெமரி அது பாதிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே ஏன் நம்மளுடைய குழந்தைகள்லாம் ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, படிச்சது ஏன் அவங்களுடைய மெமரியில இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய காரணம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத இந்த பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டம், இந்த மாதிரி நிகழ்வுலாம் வச்சிருக்கோம். அதே மாதிரி பெண்களும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கிறனால அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப அவங்களுடைய குழந்தைகளும், அவங்களுக்கு குழந்தையுடைய எடையும் குறைவா பிறக்கிறதுக்கான காரணமா, ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனாலதான் இந்த தேசிய குடற்புழு நீக்க நாள் என்று இந்த வருடத்திற்கு 2 முறை இந்த மாத்திரை அல்பண்டசோல் அப்படிங்கிற மாத்திரை நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த திட்டம், நம்ம திட்ட விளக்க உரை சொல்றப்ப சொன்னாங்க 85% இருக்கிற அந்த குடற்புழு தொற்று இப்ப 72% குறைஞ்சிருக்குனாங்க. 72% ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இந்த 72% மக்களுக்கு இந்த குடற்புழு தொற்று இருக்கிறது ரொம்பவே நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த செய்தியின் மூலமா என்ன சொல்றோம்னா, குழந்தைகள், இளம் பெண்களை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு எவ்ரி அடல்ட் மெம்பரும், நம்ம பெரியவங்களும் கூட இந்த மாத்திரையை சாப்பிடலாம். வருடத்திற்கு 2 முறை இந்த மாத்திரை அல்பண்டசோல் என்ற மாத்திரை நம்ம சாப்பிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான். சார், இந்த நீட்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து ஒரு துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்த்ததா தகவல் இருக்கு. அது வந்தவாசியில ஹாஸ்பிட்டல்ல வந்து துப்புரவு பணியாளரே மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள். இந்த செய்தி கிடைச்ச உடனே அது அது மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. உரிய ஆக்ஷன் எடுத்துருக்கணும். என்ன அந்த டாக்டர்ஸ் யார் டியூட்டியில் இருந்தாங்களோ அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கேட்டிருக்கோம். கண்டிப்பா உரிய நடவடிக்கை. சார், இந்த நீட்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த ரெசிடென்சியல் சர்டிபிகேட் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுனால மருத்துவத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இளநிலை மருத்துவத்துக்கு. அவங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க? இந்த இருப்பிட சான்று இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அவங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட்ல வரல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இது மெரிட் லிஸ்ட் ஏன், இந்த ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட்ஸ், இந்த இருப்பிட சான்று எது கேட்கிறோம்னா பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மற்ற மாநிலத்தில் இருந்த மாணவர்கள்லாம் நம்ம இங்க அட்மிஷன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தனால சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த இருப்பிட சான்று கேட்டிருக்கோம். இந்த இருப்பிட சான்று இல்லாத அது ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்கேயே நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்கேயே நம்மளுடைய தமிழ்நாட்டு பள்ளியில படிச்சிருந்தா அதற்கான ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் கொடுத்தா கூட அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம நீட்டோட மெரிட் லிஸ்ட்ல கூட நிறைய மாணவர்கள், அதாவது ஒரு 20 மாணவர்கள் போல இந்த மாதிரி அவங்களுடைய இருப்பிட சான்றிதழ் அவங்களுடைய கொடுக்காதனால அவங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இல்லாதங்கிற மாதிரி நமக்கு வந்தது. நம்ம உடனடியாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய விவரங்களை சரிபார்த்து அவங்களுடைய இங்கேயே படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பெயரும் இந்த இன்று வெளியிடப்படக்கூடிய இந்த மெரிட் லிஸ்ட்ல இடம்பெறும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன்ல சார் ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி பரிந்துரை பண்ணும்போதே வந்து 7.5 10% வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து திருப்பி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 7 வருஷம் இல்ல, 5 வருஷம் இப்பதான், இந்த வருஷம் தான் இருக்க போது. இன்று நாங்க அதை ரிவ்யூ பண்ண போறோம். அதற்கான ஒரு நீதியரசர் தலைமையில இன்னொரு கமிட்டி நம்ம போட போறோம். பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். நன்றி.